ஹரே கிருஷ்ணா மாதாஜி, எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு ஏகாதசி முன்னிட்டு நம்ம ஏகாதசி மகாத்மியம் அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது ஒவ்வொரு ஏகாதசிக்கும் 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஏகாதசிக்கும் ஒரு பெயர் உண்டு, அதற்குன்னு ஒரு கதை உண்டு. எல்லாமே நம்ம கேட்கறது அவ்வளவு புண்ணியம். அதனால அதை இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஏகாதசியின் பெயர் அப்படின்னா அபார ஏகாதசி, அதாவது அச்சலா அப்படின்னும் இதற்கு ஒரு இன்னொரு பெயர் உண்டு. இது இதனுடைய பலன் என்ன அப்படின்னா பெரும் பேரும் புகழும் தரக்கூடியது. அது மட்டும் இல்லாம செல்வத்தையும், அளவில்லாத செல்வத்தையும் அளிக்க வல்லது இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதால அப்படின்னு ஞான நூல்கள் சொல்கின்றன. இப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்டிர மகாராஜருக்கு இந்த கதையை, இந்த ஏகாதசியின் மகாத்மியத்தை சொல்றார். அத அதுதான் இந்த கதையினுடைய போக்காக இருக்கு. அது நம்ம பார்க்கலாம். இது எப்படி சொல்றார் அப்படின்னா, ஓ யுதிஷ்டிரா, அபார ஏகாதசி அனைவரும் கடைபிடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்றார். மற்ற அனைத்து விரதங்களையும் விட இது சிரேஷ்டமானது. சிரேஷ்டமானதுன்னா ரொம்ப விசேஷமானது, உத்தமமானது, ரொம்ப உயர்ந்தது, பெஸ்ட் அப்படின்னு சொல்றார். இந்த ஏகாதசிக்கு எந்த ரூபத்தில் பகவானை வணங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் லூடு கயலுகளன்னு ஆண்டாள் திருப்பாவில பாடுறா இல்லையா? அந்த மாதிரி ஓங்கி உலகளந்த உத்தமனின் உருவத்தை தான் இன்று வழிபடணும். அப்படி ஒரு அந்த இதுக்கு உகந்த ஏகாதசியாம் இது. அவரை கண்டிப்பா நினைவில் கொள்ளணும் அப்படின்னு சொல்றான். உலகளந்த பெருமானான திருவிக்கிரம பெருமானை வணங்க வேண்டிய ஏகாதசி இது அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு ஸ்பெஷல் இல்லையா? சோ இன்னைக்கு இவரை வணங்குவதுதான் விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏகாதசி விரதம் அப்படிங்கறதை பொதுவாக பாவங்களை போக்க வல்லது. அபார ஏகாதசி முக்கியமாக எத்தனை பாவம் போக்கும்னு ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க பாருங்க. இதுதான் இந்த ஏகாதசி என்று கேட்டாலே நமக்கு விமோச்சனம் அப்படின்னு சொல்றாங்க. இதை அறிஞ்சிருக்கணும். அறியாமல் செய்தாலும் பலன் இருக்கும், ஆனால் அறிவது அப்படிங்கிறது ஒரு பலனை கொடுக்குமா, அது அவ்வளவு நன்மையை கொடுக்குமா? இது கேட்டல், இதுதான் ஸ்ரவணம். இந்த ஸ்ரவணம் நாம் பண்ணும் பொழுது அது நம்மளுக்கு அபார பலன்களை கொடுக்கிறது. அதான் இந்த அபார ஏகாதசி. என்ன விதமான பாவங்கள்னு பாருங்க. ஐயோ வேண்டான்னு காதை பொத்தி கொள்ளக்கூடிய பாவங்கள் அவை. பிரம்மஹத்தி தோஷம். இது நம்ம நிறைய கேள்விப்படுறோம். பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னா நம்ம ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா இந்த ஊருக்கு போங்க, அந்த ஊருக்கு போய் என்னென்ன பரிகாரங்கள் பண்ணுன்னு சொல்றோம். அது அப்புறம் பிறரை நிந்திப்பது தேவையே இல்லையே, எதற்கு நிந்திக்கணும் இல்லையா? அடுத்தவர்களை புறம் சொல்லுதல், புறம் பேசுதல், நம்ம பிரஜல்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அடுத்தவரை அவர் இல்லாத சமயத்தில் அவரை பற்றி மற்றொருவரிடம் பொல்லாங்கு பேசுவது, வேண்டாதவற்றை பேசுவது, அதான் பிறரை நிந்திப்பது. அது மட்டும் இல்லாமல் தவறாக சொல்வது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு கெடுதல் வர வேண்டும் அப்படின்னேவும் சொல்றது, நிந்திக்கிறது. அது என்ன பண்ணாங்க அவங்க, திட்டுறது, அதுதான் நிந்தித்தல்னா. பிறரை நிந்திப்பது தேவையே இல்லதானே. ஐயோ நான் வரலப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அது. அப்புறம் போரில் புறமுதுகு காட்டி போதல். இது நம்ம என்ன சொல்லுவோம், தமிழ்ல செய்யுள்கள் எல்லாம் படிச்சிருக்கோம். மன்னன் புறமுதுகு காட்டி போனான்னா அது பெரும் இழுக்கு அப்படின்னு, அவனுக்கு அது பெரும் அவமானம் அப்படின்னு நம்ம அந்த போர் செய்யுள்கள் இலக்கியங்கள் எல்லாம் படிச்சிருக்கோம். இந்த மாதிரி போரில் புறமுதுகு காட்டுதல் அவனுக்கு இழுக்கு மட்டும் இல்ல, அவனது பாவச் செயலும் கூடவான். அதை விட மேல் என்ன அப்படின்னா, அவன் ரொம்ப பயந்துட்டான், என்ன பண்ணுவான் அப்படின்னா நெஞ்சை காட்டி இறந்து விட வேண்டாம், நெஞ்சில பட்டிருக்கணும். இல்லைன்னா பாவம், அது திருடுறது மாதிரி, பொய் சொல்றது மாதிரி பாவம். அது அவ்வளவு ஒரு கெடுதலான செயல். சோ போரில் முதுகு இடுதல். அப்புறம் குரு நிந்தனை செய்யலாமா சொல்லுங்க. இப்பதான் நீங்க குருவை பற்றி பேச சொன்னீங்க.
சோ குருனா எந்த ஸ்தானத்துல வைக்கப்பட வேண்டும்? குரு நிந்தனை, குருவை நிந்திக்கவே கூடாது. வேற யார நிந்திச்சாலும் கூட மன்னிச்சாலும் மன்னிப்பு கிடைக்குமே தவிர குருவை நிந்திப்பதற்கு மன்னிப்பே கிடையாது. அப்படி அப்புறம் பிசாசு பிறவி, அதுல இருந்தும் விமோச்சனம் கிடைக்குமா? அப்புறம் பொய் சாட்சி கூறுதல். பொய் சாட்சி கூறுதல்லாம் நம்ம சும்மா அது ஏதோ கேலியான சமாச்சாரமாக நம்ம நினைக்கிறோம். அங்க போய் பொய் சாட்சி சொல்லிட்டு வந்தா, ஆனா அது ஒருவருடைய வாழ்க்கையை பாதிக்கும். நாம் சொல்கிற ஒரு சாட்சியானது அந்த நடுவராக இருக்கிறார் இல்லையா, அந்த ஜட்ஜுன்னு சொல்றோமே, அவருக்கு ஒரு தவறான முடிவை எடுப்பதற்கு, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து விடுகிறது. அப்ப அந்த பொய் சாட்சி எவ்வளவு பாவகரமானது. உண்மை அல்லாதவற்றிற்கு ஒருவர் தண்டனை அனுபவிக்க செய்து விடுகிறது. அது எவ்வளவு பாவம். அதுல தொடங்கி அதை தொடர்ந்து எல்லாமே பாவமாக வரும். ஒரு நிரபராதியை தண்டித்த பாவம் அந்த தண்டித்த காவலாளிக்கும் இருக்கும். அப்படியாக பொய் சாட்சி கூறுதல் மிக பாவமானது. அப்புறம் ஸ்திரீ கமனம், ஸ்திரீயை அவமானம் செய்தல். அப்புறம் போலி மருத்துவம் செய்தல். ஐயோ, அதை கேட்க கூட வேண்டாம். செய்யலாமா சொல்லுங்க? அத குவேக் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது எல்லா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கூட இருக்கு. குவேக் அப்படிங்கிறது அது கிரிமினல் குற்றம். அது குவேக் அப்படிங்கிறது, அதாவது நீ மருத்துவத்திற்கு படிக்காமல் மருத்துவம் செய்வது, அது தண்டனைக்குரிய அபராதம், தெரியுமா? அது செய்யவே கூடாது. அது என்ன, போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். நீ அதுக்குதான் பாத்தீங்கன்னா சில மருத்துவர்கள் எல்லா இடத்துலயும் ரெஜிஸ்டர்ட் நம்பர் போட்டிருப்பாங்க. அது இருக்கணும். அவங்களுக்கு ஒரு டென்டிஸ்டா இருக்கலாம், இஎன்டியா இருக்கலாம், என்ன சர்ஜனா இருக்கலாம், யாராக இருந்தாலும் ரெஜிஸ்டர்டு டாக்டர். அப்பதான், அதாவது போலி மருத்துவம் செய்யவே கூடாது. அது ரொம்ப கொடூரமானது. எனக்கு தெரியும்னு அது ஒரு ஃப்ளூக்ல சரியானா சரி, தப்பானா என்ன ஆகும்? ஒரு உயிரை பணயம் வைக்கிறோம். நாம் நம்முடைய திறமையில நம்பிக்கை வச்சு அதை உயிரை காப்பாத்துறோம்னு போறது ரொம்ப தப்பு. அடுத்தது இன்னும் கேளுங்க, போலி ஜோதிடம் கூறுதல். நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஜோதிடம் பார்க்க போகும்போது அவங்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி என்னுடைய குருநாதருக்கு இழுக்காகிவிடும், நான் வேறு மாதிரி சொன்னால், நான் இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட சொல்வதை நானே கேட்டிருக்கேன். அப்போ நினைப்பேன், ஓ, எவ்வளவு அது முக்கியமாக நினைக்கிறாங்க, எவ்வளவு நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு. சும்மா வாய்க்கு வந்தது சொல்லக்கூடாது. அதுல ஜோதிடத்திலையும் போலி ஜோதிடம் கூறுதல், இவற்றை எல்லாம் இது விதிமுறைப்படி இந்த விரதத்தை இருந்தால் இப்படியாப்பட்ட பாவங்கள் கூட அழிக்கப்பட்டு ஸ்வர்க்க பிராப்தி கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்புறம் இன்னும் இதற்கு என்னென்ன பாவங்களை அழிக்குதுன்னு ஒரு ரெஸ்ட் சொன்னாங்க. இது எந்தெந்த புண்ணியத்திற்கு சமமானது இந்த விரதம்? இதனால் கிடைக்கக்கூடிய புண்ணியம் எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட புண்ணியத்திற்கு சமமானது இந்த புண்ணியம் அப்படின்னு பார்த்தா, புஷ்கரங்களில் நீராடுவது. புஷ்கரங்கள்னா புனித நீர். இப்ப நம்ம மகாமக குளம் இதுல சொல்றோம், கும்பகோணத்துல சொல்றோம், பல இடங்கள்ல பல புனித நீர் இருக்கு இல்லையா? காவிரி, கொள்ளிடம், கங்கை, யமுனை நதி, அது போல அந்த மாதிரி புஷ்கரங்கள்ல நீராடுவது. கார்த்திகை மாத புனித நீராடுதல். கார்த்திகை மாதம் நம்ம புனித கஷேத்திரங்களுக்கெல்லாம் சென்று நீராடுவது அப்படி அது. அப்புறம் கங்கையில் பிண்டதானம் செய்தல். இதெல்லாம் புண்ணியங்கள்ல சேர்த்து. அப்புறம் பத்ரிகாசிரமத்தில் தங்குதல். ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒவ்வொரு புண்ணியம் இருக்கும் பொதுவாக. இப்ப நான் கேள்விப்பட்டிருக்கேன், பிருந்தாவனத்துல பஜனை செய்வது, தூங்காமல் இருப்பது புண்ணியம். அங்க அததான் செய்யணும். அங்க பாத்தீங்கன்னா பிருந்தாவனம் போயிருந்தீங்கன்னா, கோகுலம் பிருந்தாவனம் அங்க போனீங்கன்னா, மதுரா பிருந்தாவனம் சைட் போனீங்கன்னா, வீட்டுக்கு வீடு ஆர்த்தி சத்தம் கேட்கும். நீங்க கோவிலுக்கு மங்களாரத்திக்கு போகணும் அப்படின்னு சொல்லி 4 மணிக்கே திறந்துருவாங்க கோயில்களும். அப்ப நீங்க 3:30க்கே நீங்க தங்கியிருக்க இடத்துல இருந்து கிளம்புனீங்கன்னா, வழியெல்லாம் கோவிலா இருக்கும். வீடுகளே கோவிலாக அங்க மங்களாரத்தி நடக்கும்.
ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அங்கு வந்து தூங்காமல் பக்தி செய்வது சிரேஷ்டம், உத்தமம். அப்படி பத்ரிகாசிரமத்தில் தங்குவது புண்ணியமாக இருக்கு. அதனால பத்ரிகாசிரமத்தில் தங்குதல், கேதாரநாதத்தில் நாதரை தரிசனம் செய்தல், இதெல்லாம் புண்ணியத்துல சேர்க்கலாம். அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, குரு பகவான் கோச்சாரத்தில் இருக்கும் வேளையில் கோமதி நதியில் நீராடுதல். இது வந்து எனக்கு ஜாதகம் அது இந்த கோச்சாரம் அப்படின்னாலாம் எனக்கு தெரியாது. அதனால இது கொடுக்கப்பட்டதை நான் சொல்றேன். இது ஒரு நல்ல நேரம்னு நினைக்கிறேன், குரு பகவானுக்கு உரிய நேரம். அந்த சமயத்துல கோமதி நதியில நீராடுவது புண்ணியம். அப்புறம் ஈசனை சிவபெருமானை சிவராத்திரியில் சிவபெருமானுக்கு சிரேஷ்டமான இடம் எது? உத்தமமான இடம் காசி. அந்த வாரணாசியில அவரை சிவராத்திரி அன்னைக்கு வழிபடுதல், தரிசனம் எடுத்து வழிபடுதல் எவ்வளவு புண்ணியகரமானது அது. அப்புறம் கிரகண காலத்தில் குருக்ஷேத்திரத்தில் நீராடி, புனித நீராடி கஜதானம், ஸ்வர்ணதானம் செய்தல், ரெண்டுமே எவ்வளவு வேலை கூட. அப்படியாகப்பட்ட பண்ண தானத்துக்கு இது ஈடாகுமா அப்படின்னு சொல்றாங்க. அது அப்புறம் சினை பசுவினை ஸ்வர்ணம் மற்றும் பூமி தானத்தோடு செய்வதா. ஸ்வர்ணம் வந்து அதோட மெயின்டெனன்ஸுக்கு, அதை வித்து நீ இதை மெயின்டைன் பண்ணிக்கோ. இப்ப பசுவை கொடுத்துடலாம், அதை வந்து தானம் பண்ணா அதை வைத்து மேய்க்கக்கூடிய செல்வ வளம் ஒருவருக்கு இருக்கணுமே. அது இல்லைன்னா அவங்க எப்படி அதை பாதுகாக்க முடியும்? அதுக்கு புல்லு வாங்கி கொடுக்கவே அவங்களால முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? சோ அதற்கு செல்வம் வேண்டும். அதை வைத்துக் கொள்ளவே இடம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அதனாலதான் பூமி தான். இப்படியே சினை பசுவினை ஸ்வர்ணம் மற்றும் பூமி தானத்தோடு செய்வதால் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இவற்றால் கிடைக்கும் புண்ணியம் எப்படி இருக்குமோ அதே புண்ணியம் இந்த அபார ஏகாதசியை விதிபூர்வமாக கடைபிடிப்பதால் அடைய முடியும். இப்ப பலம் சொல்லிட்டார். இதனுடைய இந்த ஏகாதசியை கடைபிடிப்பதனால கிடைக்கும் நன்மையை சொல்லிட்டார். இதற்கு அடுத்து நம்ம வந்து இதனுடைய கதை என்ன, விரத மகாத்மியத்தை விளக்கக்கூடிய கதையை வந்து பார்க்கலாம். அது சொல்ற, ஓ யுதிஷ்டிரா, இந்த விரத மகாத்மியம் விளக்கும் கதையை உனக்கு நான் கூறுகிறேன் அப்படின்னு சொல்றேன். கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, மஹித்வஜன் அப்படின்னு ஒரு அரசன் இருக்கான். அவன் வந்து அவன் அரசாட்சி புரிந்து வருகிறான். அவனுடைய நாடு நல்ல விதமாக சென்று கொண்டிருக்க. அவனுக்கு வந்து வஜ்ரத்வஜன் அப்படின்னு ஒரு தம்பி இருக்கான். அவன் வந்து தீய குணம் கொண்டவன், கடவுளை நம்பாதவன், நாத்திகவாதி, கொடூர குணம், எல்லாரையும் வந்து துன்புறுத்துவான், அப்படியே இருக்கான். அவனுக்கு வந்து இந்த மஹித்வஜன் நல்ல விதமாக ஆட்சி புரிந்து மக்கள் கிட்ட நல்ல பெயரோடும் புகழோடும் நல்ல விதமாக இருக்கிறது பொறுக்கல, பொறாமை கொள்கிறான். அவன் எப்படி இப்படி இருக்கலாம்? நான் இந்த மாதிரிதானே இருக்கணும், என்னை போல் தானே இருக்கணும், இருந்தால் என்னை போல இருக்கணும், இவன் மட்டும் என்ன நல்ல பேர் வாங்குறது. அவனுக்கு வந்து ராஜாவாக இருக்கிறதுனால அவனுக்கு எவ்வளவு சலுகைகள் இருக்கு, அவனுக்கு எவ்வளவு பேரும் புகழும் இருக்கு, அதெல்லாம் நான் வந்து பறித்து கொள்ள வேண்டும்னு இன்னொரு, அவன் கொடூரம் தானே, சொல்லவா வேணும் அவனோட குணத்துக்கு. அதனால என்ன செய்யறான், அவனை கொல்கிறான். கொன்று ஒரு இரவிலே சென்று அவனை கொன்று ஒரு அரச மரத்தடியின் கீழ் புதைத்து விடுகிறான். சரிங்களா? அப்படி பண்ணோன்னு இந்த ஆன்மாவானது சரியான மரணம் பெற்றால் அதனுடைய போக வேண்டிய பாதைக்கு போகும். எப்படி அது வந்து என்ன சொல்றது, ஸ்வர்க்கம் அடையுமோ நரகம் அடையுமோ மேல் லோகத்துக்கு போகும், எங்க போகணும். ஆனால் இப்படி அகால மரணமாக துர்மரணமாக அடைந்திருக்கிறதுனால இது என்ன பண்ணுது, பிசாசாக சுத்துது. பிரேத உடல் இல்லாத அந்த பிரேதமே வந்து அப்படியே சுத்துது, அந்த அரச மரத்தை அடியவே சுத்தி சுத்தி வருகிறது. அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அதோட தான் விடுவிக்கப்படணும்னு தெரியுது, ஆனா எப்படி விடுவிக்கிறது, விடுதலை அடைகிறதுன்னு தெரியல. அதனால வர்றவங்க மக்களை எல்லாம் துன்புறுத்து, அதுக்கு என்ன தெரியும், அப்படியாக துன்புறுத்தி கொண்டே வருகிறது. அப்ப அந்த வழியாக தௌமிய மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் போறார். அவர் பாக்குறாரு, அவருக்கு புரிஞ்சிருது, இதோடைய பூர்வீகம் எல்லாம் புரிஞ்சிருது. இந்த பிரேத ஜன்மாவாக இருக்கிற
இந்த ஏன்னா இது மனித ஜென்மத்தை விட்டு இப்ப பிரேத ஜென்மத்துக்கு வந்துருச்சு, இந்த ஆவி ஜென்மத்துல இருக்கு. இந்த ஆவியை வந்து புரிந்து கொண்டு விட்டார். ஐயோ இது கஷ்டப்படுது, விடுவிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேசுறார். தியானம் பண்ணி ஆழ்ந்த தியானத்திற்கு போய் அதனையும் வரவழைச்சு பேசுறாரு. ஏன்பா உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னா அது அது வந்து தன்னோட கதையை சொல்லுது. என்னோட தம்பி இப்படி பண்ணிட்டான், நான் இப்படி ஆயிட்டேன் எல்லாம் சொல்லுது. அதனால எனக்கு வந்து ஒரு வழி வேணுமே அப்படின்னு சொல்லி பேசுது. அப்ப அவர் நல்வழிப்படுத்துறார், புத்திமதி சொல்றார். இல்லப்பா நீ வந்து நல்லவனாதானே வாழ்ந்த, நல்லவனாகவே தொடர்ந்து இருந்து நல்வழிக்கு போ. இது வந்து நீ உன்னுடைய பிரஜைகள், அவங்கள வந்து நீ துன்புறுத்துகிறாய், இது வந்து உன்னுடைய குணத்திற்கே ஏற்றதில்லை இல்லையா, இதை நீ செய்யாத அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்லி 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 அவன் மனதை திருத்துகிறார். அவன் மனம் திருந்தி என்ன கேட்கிறான், அப்புறம் இந்த பிரேத ஜென்மாவில இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கணும், நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்கிறான். அப்பதான் அபார ஏகாதசியின் விதிமுறையை சொல்லி அதன் மகாத்மியத்தை சொல்லி அவர் வந்து அதை கடைபிடிக்க சொல்றார். அதனை வந்து அந்த அந்த ஆவியும் அதை கடைபிடிக்கிறது. பக்தி சத்தையோட கடைபிடித்து என்ன பண்ணுது, இறைவன் திருவிக்கிரமனை வணங்கி வழிபடுவதால் பாவ வினைகள் அனைத்தும் அழிந்து இறுதியில் வைகுண்டத்தையே அனைவரும் அடைவர் அப்படின்னு எல்லாம் எடுத்து சொன்னோம்னு, அதே போல அந்த பிரேத ஜென்மாவும் தன்னுடைய இது பாவம் போக்கி பாவம் அழிந்து இதுக்கு போயிருது, என்ன சொல்றது, நன்னிலையை அடைந்து விடுகிறது அந்த ஆத்மா. அப்ப இது என்ன சொல்றாங்கன்னா, பாவம் என்கிறத மகா விருட்சத்தை கோடாலி கொண்டு வெட்டியது போன்றதான் இந்த விரதம். வெட்டி வீழ்த்தும் கோடரியை போன்றது இந்த விரதம் அப்படின்னு சொல்றாங்க. அஞ்ஞானம் அப்படிங்கிற அந்த பாவத்தால சூழப்பட்டிருக்க நம்மை இந்த விரதம் கடைபிடிப்பதால் அந்த அஞ்ஞானம் விலகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மேலும் யார் ஒருவர் இந்த நன்னாளில் இவ்விரத மகாத்மியத்தை சொல்கிறாரோ, கேட்கிறாரோ, படிக்கிறாரோ, அவரும் அவருடைய அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு புது வாழ்வு பெறுவர் என்று பிரம்மாண்ட புராணம் குறிப்பிடுகிறதுன்னு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே. இந்த ஒரு மகாத்மியத்தை வந்து இன்று கேட்கக்கூடிய பாக்கியம், இன்று அதனை பற்றி படிக்கக்கூடிய பாக்கியம், அதனை ஆழ்ந்து சொல்வதற்காக நான் உள்வாங்கி படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த குழுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் இந்த நன்மை கிட்டட்டும் அப்படின்னு பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன். அடுத்தது வந்து ரொம்ப அழகான ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க. இது வந்து ரொம்ப சுருக்கமா இன்னைக்கு பார்ப்போம். ஏன்னா இது வந்து ஒரு கடல். எது என்ன டாபிக், கலியுக அவதாரம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. நம்ம வந்து பிரபுபாதர்னு யோசிச்சாலே என்னன்னா அவர் கொடுத்த புத்தகங்கள் ஏராளம். அவர் நாம இப்ப ஒரு நிமிஷம் ஒரு ஒரு தூசியாக்கி சமமான அளவு கூட பக்தி செய்யணும்னு நம்ம மனசுல தோணுதுன்னா அதற்கு காரணம் ஸ்ரீல பிரபுபாதர் அப்படின்னு நம்ம அறிகிறோம் உண்மையாகவே. அது போல அவருக்கே இதை வந்து அளித்தவர் யாரு அப்படின்னா, இதற்கு மூல காரணமாக இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கும் இந்த பக்தி தொண்டுக்கும் இந்த கௌடிய வைஷ்ணவத்திற்கே ஒரு ஒரு ஆணி வேறாக ஒரு தூண்டுதலாக முதன்மையானவராக இருந்தவர் சைத்தன்ய மகாபிரபு. இவரை வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. இஸ்கான்ல இல்லாத யாருக்குமே தெரியாது. யாருக்குமே இவர் யாருன்னு தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, நீ கைய தூக்கி வச்சுட்டு 2 பொம்மை இருக்காங்க அப்படிதான் நினைப்பாங்க. டால்ஸ், த ஹரே கிருஷ்ணா டால்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மேலை நாடுகள்ல நிறைய பேர் ஹரே கிருஷ்ணா பொம்மைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும், நமக்கு தெரியும் அவரோட மகிமைகள். அதாவது இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இவர்கள் வந்து உயர்ந்த பக்தர்கள் அப்படின்னு. சைத்தன்ய மகாபிரபு வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு உயர்ந்த பக்தர், சந்நியாசி என்று பெரும்பாலானவர்களுக்கு அப்படி தெரியும். நெருக்கமாக அறிந்த பக்தர்களுக்கு மட்டும்தான் இவர்
சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணராகவே இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். சாக்ஷாத் கிருஷ்ணரின் அவதாரம் தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அப்படிங்கிறது அவருடைய ரொம்ப மனதிற்கு இணக்கமான பக்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும். சோ இவர் பார்த்தா யாரு அப்படின்னா, இவர் எங்கு பிறந்தார் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். அது வங்காளத்துல. இவருடைய சந்நியாசம் எடுத்துக்கொள்வதற்கு முன்பு இவருக்கு இருந்த பெயர் வந்து விஸ்வாம்பரர் அப்படின்னு, விஸ்வாம்பர மிஸ்ரா அப்படின்னு இருந்திருக்கு. அப்பவே பாருங்க என்ன பெயர் கொடுத்திருக்காங்க அவங்க தாய் தந்தையர். விஸ்வம்னா உலகம், அதனை ஆளக்கூடியவர், அதற்கு கர்த்தா அப்படிங்கிற மாதிரி விஸ்வாம்பரர் அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க. அவருக்கு இன்னொருடைய பெயர் காரண பெயர், அதுவும் காரணம்தான். இது வந்து அவருடைய வெளிப்புற தோற்றம் அவயவங்களை பொறுத்து இந்த பெயர். என்ன பெயர்? கௌராங்கர் அப்படின்னு. ஏன் கௌரா அப்படின்னா, கௌராங்கர்னா என்ன? எல்லாருமே கௌராங்கி, கௌரா, கௌரச்சந்திர அப்படின்லாம் பேரு நம்ம நிறைய கேட்கிறோம். என்ன கௌரனா என்ன? கௌரனித்தாய் அப்படின்னு தான் சொல்றோம். அங்க உள்ள நம்ம ஹரே கிருஷ்ணா கோயில்கள்ல இருக்கிற அந்த விக்கிரகங்களை நம் கௌரனித்தாய் விக்கிரகங்கள்னு தான் சொல்றோம். என்ன அப்படின்னா, நித்தாய் வந்து நித்யானந்த மகாபிரபு, நித்யானந்த பிரபுவை குறிக்கிறது. கௌர அப்படிங்கிறது வந்து சைத்தன்ய மகாபிரபுவை குறிக்கிறது. சோ கௌர அப்படின்னா என்ன அப்படின்னா, உருக்கிய தங்கம். கௌர அப்படிங்கிறது அது உருக்கிய தங்கமா, அதுக்கு ஒரு அர்த்தம். பொன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பொன்னி நதி அப்படின்னு சொல்றது வந்து காவேரியை குறிக்கிறது. ஏன்னா அது வந்து பொன் இருந்தது அப்படின்னு சொல்றோம். அந்த அந்த பொன் அப்படின்னாலே தங்கத்திற்கு தங்கம் அப்படிங்கிறது அர்த்தம். அது போல இந்த கௌரங்கிற வார்த்தை வந்து உருக்கிய தங்கம் அப்படிங்கிற அர்த்தம் பெறுகிறது. இது வந்து இன்னொன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கோரே கோரேனா என்ன சொல்றோம்? ஒயிட் இல்லையா? வெள்ளை அப்படிங்கிறது. இத வந்து பொதுவாக நம்ம வந்து நல்ல வீட் காம்ப்ளெக்ஷன், கோதுமை கலர்ல இருக்காங்க அப்படி இப்படின்னு நம்ம நம்ம ஸ்கின் கலரை பத்தி சொல்லும்போது சொல்லுவோம். ஆனா வெள்ளையா இருக்காங்க அப்படின்னு தானே ஜென்ரலா சொல்லுவோம். அதான் அந்த கோரே அப்படிங்கிறது. ஆக்சுவலா கலரா இருக்காங்க அப்படின்னா அந்த பொன்னிறம் தான் அது, அந்த தங்கத்தின் நிறமாக இருப்பது. அப்படி இருந்தார் அவர். இது வந்து ரேஷியல் எதுவும் நினைச்சுக்க வேண்டாம், இதெல்லாம் கலரை பத்தி சொல்றாங்க, வர்ணனை அவ்வளவுதான். இது வந்து அப்படி இருந்தாதான் நல்லது, இப்படி இருந்தாதான் நல்லதுன்னுலாம் இல்ல. நமக்கு தெரியுமே, கண்ணன் என்னும் கருந்தெய்வம் தானே அவரு. அவர் தானே அனைத்திற்கும் உயர்ந்தவராக போற்றப்படுகிறார், முழுமுதற் கடவுளாக போற்றப்படுகிறார். அதையும் நாம் கொண்டாடி கொண்டுதானே இருக்கிறோம். அதனால கோரேவா இருந்தா தான், வெள்ளையா இருந்தா தான் இது அப்படின்னு அது வந்து உலகத்துல மக்களுக்கு இடையேதான். கருப்புனா இலக்கமா பாக்குறதும், வெள்ளைனா ஹையரா பாக்குறதும், இது வந்து ரொம்ப 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 பாடி ஷேமிங் எல்லாம் சொல்றாங்கல்ல. அப்படி பார்க்கும்போது இது மிக மிக தவறான விஷயம். அதற்காக அவருடைய நிறம் வர்ணம் இங்கு குறிக்கப்படவில்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது அவருடைய அப்படி பிறந்தார் அவர். கிருஷ்ணர் கருமையாக இருந்தார். ஆனால் அவரே வந்து கலியுகத்தில் அவதாரமாக பிறக்கும் பொழுது இப்படி ஒரு பொன்னிறமாக இருந்தார். அதனால அவருக்கு கௌரா அப்படின்னும் பெயர் இருந்தது. கௌராங்கர், அதனாலதான் அவர் கௌராங்கர்ங்கிற பெயர். அப்புறம் குழந்தையாக இருக்கும் பொழுது அவருக்கு இன்னொரு பேர் இருந்தது. அது என்னன்னா நிமாய். நீம் ட்ரீ அப்படின்னு சொல்றோம்ல, நீம் தான் அது ஹிந்திலையும் வங்காளில எல்லாம் நிமா தான், நீம் தான் அதுக்கு பேரு. அதனால அவருக்கு பேரு நிமாய். அது என்னது அப்படின்னா, நம்மளோட வேப்ப மரம், வேப்ப மரத்தின் அடியில பிறந்தார். அதனால அவருக்கு நிமாய் அப்படின்னு பேர் வந்து. குழந்தையா இருக்கும்போது நிமாய் நிமாய்னு அழைச்சாங்க. இவருடைய தாய் தந்தையர் யாருன்னு பார்த்தா ஜெகநாத் மிஸ்ரா தந்தை. அவருடைய பேரும் பாருங்க, ஜெகநாத் மிஸ்ரா, அப்புறம் சச்சி மாதாஜி, இவங்கதான். இப்படியாக இருக்கார். இவர் எப்படி வந்து சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றன அப்படின்னு கொஞ்சம் பார்த்துட்டு அவருடைய போதனைகள் என்ன அப்படின்னு சுருக்கமா பார்க்கலாம். இதற்கு மேல நம்மளுக்கு வந்து பாக்குறதுக்கும் இன்னைக்கு அவகாசம் கிடையாது. அதனால சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றன, இவருடைய இது கலியுக அவதாரம்னு சொல்றாங்களே அப்படின்னா அது அது சாஸ்திரத்துல ஏதாவது இதற்கு வந்து மேற்கோள்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கட்டாயமா இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்திலேயே 11வது ஸ்கந்தத்துல ஸ்லோகங்கள் இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதம்
11வது காண்டம் 5வது அத்தியாயம் 32வது ஸ்லோகம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ண வர்ணம் த்விஷா கிருஷ்ணம் சாங்கோ பாங்காஸ்திர பார்ஷதம் யக்ஞை சங்கீர்த்தன பிரயாயைர் பஜந்திஹி சுமேதசக அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கலியுகத்தில் சிறந்த புத்திமான்கள் சதா கிருஷ்ணருடைய நாமங்களை பாடிக்கொண்டிருக்கும் பகவானின் அவதாரத்தை கீர்த்தனை என்ற யாகத்தாலேயே பூஜிக்கின்றனர். அவரது வர்ணம் கருமையில்லை என்றாலும் அவர் கிருஷ்ணரே ஆவார். அவர் தமது சகாக்களாலும் சேவகர்களாலும் ஆயுதங்களாலும் அந்தரங்க தோழர்களாலும் சூழப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதை கிருஷ்ணராஜ கவிராஜ கோஸ்வாமி கவிராஜர் சைத்தன்ய சரிதாமிர்தம் சைத்தன்ய மகாபிரபுவின் சரித்திரம், அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லலாம். அதை சொல்கிற நூல் சைத்தன்ய சரிதாமிர்தம். அதுல இந்த ஸ்லோகத்தை மேற்கோளாக கொண்டு போகிறார். அதனுடைய அதனை எழுதிய கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி. அவர் என்ன சொல்ற, இந்த ஸ்லோகத்தை காட்டுறார். ஸ்ரீல பிரபுபாதர் பின்வரும் பொருளுரையில என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, ஜீவ கோஸ்வாமின்னு இன்னொருத்தர் கிரம சந்தர்ப்பம் அப்படின்னு ஒரு ஷட சந்தர்ப்பம் எழுதினார் அவரு. அதுல ஒரு சந்தர்ப்பம் கிரம சந்தர்ப்பம், அதுலயும் இந்த ஸ்லோகத்தை குறிப்பிட்டிருக்கார். யாருமே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை பத்தி சொல்லும் பொழுது இந்த ஸ்லோகத்தை எடுக்காமல் இருந்ததே இல்லை. இதுதான் பகவான் சைத்தன்யரை பற்றி முழுமையாக அவர் ஒரு கலியுக அவதாரம்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். அதாவது இந்த அத்தியாயம் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லுது. அதை சொல்ல வந்தது, கலியுகத்தில் நாமம் ஜபித்துக் கொண்டே சங்கீர்த்தன யஜ்ஞம் தான் கலியுக தர்மம் அப்படிங்கிறத நடைமுறையாக வாழ்ந்து காட்டிய இந்த மகாபிரபு தான் கிருஷ்ணரனுடைய அவதாரம், கலியுக அவதாரம். அவரை தான் யாரு பூஜிக்கின்றனர் அப்படின்னா, புத்திமான்கள், சிறந்த புத்திமான்கள் அவரை பூஜிக்கின்றனர் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. அவருடைய வர்ணம் கிருஷ்ண வர்ணம்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் இப்படிதான் ஒரு பொன் வர்ணமாக இருந்தார் அப்படின்னு சொல்லுது. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்லோகம், ஏயம் சதா பரிபவக்னம் அபீஷ்டதோகம் தீர்த்தாஸ்பதம் சிவவிரிஞ்சி நுதம் சரண்யம் பிரத்யாரதிகம் பிரணதபால பவாப்தி போதம் வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம் அப்படின்னு. இது என்ன சொல்லுது, பகவானே நீங்கள் மகாபுருஷர் என்ற பரம புருஷர் ஆவீர். தியானத்திற்குரிய ஒரே நித்திய பொருளாகிய உங்களுடைய தாமரை பாதங்களை நான் பூஜிக்கிறேன். அப்பாதங்கள் பௌதிக வாழ்வின் மோசமான சூழ்நிலைகளை அழித்து ஆத்மாவின் மிகப்பெரிய ஆசையான தூய பகவத் பிரேமையை அருள்கின்றன. அந்த பாதங்கள் ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம கோவிலுக்கு போறோம், சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுவை பாக்குறோம் அப்படின்னா அவர் பாதங்களை பார்த்து வணங்குவோம், நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீரும். அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. பகவத் பிரேமையை அது தரும். பகவானே, உங்களுடைய தாமரை பாதங்கள் எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் பக்தி தொண்டு வழியில் உள்ள எல்லா பக்தர்களுக்கும் புகலிடங்களாகும். அதாவது எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் இதான் புகலிடமா, எல்லா பக்தர்களுக்கும் இதான் புகலிடமா அப்படி சொல்றாரு. அப்பாதங்கள் சிவபெருமான், பிரம்மதேவர் போன்ற சக்தி வாய்ந்த தேவர்களாலும் பூஜிக்கப்படுகின்றன. பகவானே, கருணாமூர்த்தியான நீங்கள் மரியாதையோடு உங்கள் பாதம் பணிபவர்கள் எல்லோரையும் காத்து அருள் புரிகிறீர்கள். மரியாதையோட, அதாவது நீங்க அவங்கள விடுறதே இல்ல, அவங்கள கரெக்டா பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. இவ்வாறு உங்களுடைய சேவகர்களின் எல்லா துன்பங்களையும் கருணையோடு நீங்கள் விலக்கி விடுகிறீர்கள். முடிவாக பகவானே, உங்களுடைய தாமரை பாதங்களே உண்மையில் பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு ஏற்ற படகாக உள்ளன. பிறவி பெருங்கடல், அதுல நம்ம விழுந்துட்டோம்னா என்ன ஆகுறது, எவ்வளவு பயம். அதுல ஒரு படகுல உட்கார்ந்தோம்னா கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கும் இல்லையா? படகுல இருக்கும் போதே பயந்து பயந்து, இப்ப எப்பேற்பட்ட கப்பல்ல இருந்தாலுமே பயந்து பயந்து பயணிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் பெரிய ஒரு படகுல போகும்போது கூட கொஞ்சம் பயம் இருக்கும்.
ஒன்னும் கவுந்து போயிடக்கூடாது அப்படின்னு. எவ்வளவு பயங்கரமானது அந்த பிறவி கடல் தெரியுமா? இந்த நார்மலான கடலுக்கே நம்ம பயப்படுறோமே, பிறவி கடல் அந்த பயம் இல்லாம நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த பிறவி பிறவி பிறவின்னு நம்ம மாறி மாறி எடுத்து வருதல் ஒரு பயங்கரமான ஒரு இடம்தான். அதுல இருந்து நம்மை விலக்க வல்லது உங்களுடைய கருணை அப்படின்னு சொல்றார். பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு ஏற்ற படகாக உள்ளன. எனவே பிரம்மதேவர் மற்றும் சிவபெருமான் கூட உங்களுடைய தாமரை பாதங்களில் புகலிடம் தேடுகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. இதோட இன்னும் அவருடைய போதனைகள் சிலவற்றை இது அவருடைய பிறப்பு பற்றி சொல்கிறது. சைத்தன்ய சரிதாமிர்தத்துல அவருடைய போதனைகள் சுருக்கமாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது பகவத்கீதையின் உபதேசங்களும் சைத்தன்ய மகாபிரபுவின் உபதேசங்களும் வேறு வேறு அல்ல அப்படிங்கிறத நம்ம இந்த கௌடிய வைஷ்ணவத்தை பின்பற்றுகிற நாம் அவசியமாக அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணர் பகவத்கீதையில என்னென்ன சொல்லியிருக்காரோ, என்னெல்லாம் உபதேசங்கள் கொடுத்திருக்கிறாரோ அவற்றின் செய்முறை விளக்கம் தான் சைத்தன்ய மகாபிரபுவின் உபதேசங்கள். அதை எப்படி எல்லாம் இருக்கிறது, எப்படி கடைபிடிக்கிறது அப்படிங்கறத தான் வாழ்ந்தும் காட்டினார். அதனை தன் உபதேசங்களாகவும் எடுத்து சொன்னார். சரிங்களா? இதுதான். சோ இது மகாபிரபுவின் உபதேசங்களை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, எதற்கு ஒப்புமையாக, எதற்கு ஒத்தது அப்படின்னு பார்த்தா, கபிலரின் சாங்கிய யோகத்திற்கு ஒத்தது. கபிலர் உடைய சாங்கிய யோகம் கேள்விப்பட்டிருக்கோம், அதுக்கு ஒத்தது. அப்புறம் பகவான் சைத்தன்யரின் தத்துவம் என்ன அப்படிங்கறதும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ரைட்டா அவரை பத்தி மிக சின்ன சின்ன டீட்டெயில் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இதை மட்டும் பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான அம்சம், அதனாலதான் நான் இதை எடுத்தேன். அவருடைய தத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். யாராவது இப்ப கேட்டாங்கன்னா, ஆதிசங்கரர் உடையது அத்வைத்தம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் ராமானுஜர் விசிஷ்டாத்வைத்தம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் இவங்க மத்வர் அவங்களுக்கு துவைத்தம், அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம். சோ இப்படி மூன்று நம்மளுக்கு தெரியும். அத்வைத்தம், துவைத்தம் இரண்டுமே டுவாலிட்டியை ஒத்துப்பாங்க. அவங்கதான் மத்வ சம்பிரதாயம். சங்கரர் அது மத்வம், அது ராமானுஜ சம்பிரதாயம் விசிஷ்டாத்வைத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பகவான் சைத்தன்யருடைய தத்துவம் நம்முடையது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு கேட்டா நமக்கு இது சொல்ல தெரியணும். என்ன அப்படின்னா, அச்சிந்திய பேதா அபேதம் அப்படிங்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன, அந்த தத்துவம் என்ன அப்படின்னா, அச்சிந்திய அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னா, இன்கன்சீவபிள், பொருளறிய முடியாதது, புரிதலுக்கு அப்பாற்பட்டது. நம்முடைய புரிதல் நம்முடைய ஊனக்கண்கள், ஊன புத்திக்கு எட்டாதது, நம் புத்திக்கு அப்பாற்பட்டது. அதுதான் அச்சிந்தியம், புரிதலுக்கு அப்பாற்பட்டது. அச்சிந்தியம் ஒண்ணு. அச்சிந்தியம் வேதா அபேதம். அதான் இந்த சாங்கிய தத்துவம் தான், இந்த பகவான் சைத்தன்யருடைய இந்த சாங்கிய தத்துவமானது அச்சிந்திய வேதா அபேத தத்துவம் அப்படிங்கிறாங்க. அப்ப இத்தத்துவத்தின் கூற்று அப்படின்னா, முழுமுதற் கடவுள் தமது படைப்பிலிருந்து ஒரே சமயத்தில் பேதம் அபேதம், பேதம்னா வேற்றுமை, அபேதம்னா வேற்றுமை இல்லாமை, ஒன்னா இருக்கிறது. புரியுதுங்களா? பேத அபேத. பேதம்னா என்ன, பேதமே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம், வித்தியாசமே பார்க்க கூடாது, வித்தியாசம் இல்லாது. பேதம்னா வித்தியாசம், அபேதம்னா வித்தியாசம் இல்லாது. ஒரே சமயத்துல ஒன்றாகவும் இருக்கிறது, பலவாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது தான். இது புரிதலுக்கு அப்பாற்பட்டது, ஒன்றாகவும் இருக்கிறது பெரித. இது அத்வைத்தமும் இல்ல, துவைத்தமும் இல்ல, விசிஷ்ட அத்வைத்தமும் இல்ல. இது பேத அபேதம், அச்சிந்தியா பேத அபேதம். அதான் முழுமுதற் கடவுள் எப்படின்னா, தனது படைப்புகள் எல்லாத்திலிருந்தும் ஒரே சமயத்தில் ஒன்றுபட்டும் இருக்கிறார். அவற்றோட ஒன்னாவும் இருப்பார். ஏன்னா இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து, இந்த படத்துல இருந்து, இந்த புஸ்தகத்துல இருந்து, இந்த பென்ல இருந்து எல்லாத்துலயும் ஒன்னாவும் இருப்பார், அதுல இருந்து விலகியும் இருப்பார். அதுதான்
ஒன்றுபட்டும் வேறுபட்டும் உள்ளார் என்பதாகும். இந்த தத்துவத்தை சைத்தன்ய மகாபிரபு பகவானுடைய திருநாம உச்சாரணத்தின் வாயிலாக கற்பித்தார். எப்படி அப்படின்னா, பகவானுடைய நாமமும் பகவானும் வேறு வேறு போல இருக்கலாம், அங்க இருக்கு இங்க, ஆனா அது ஒன்றுதான். வேறு வேறாக இருந்தாலும் பகவானும் அவருடைய நாமமும் வேறு வேறு அல்ல. சரிங்களா? இப்போ நமக்கு பெயர் இருக்கிறது, நம்முடைய பெயரை அங்க கூப்பிட்டாங்கன்னா நம்ம அங்க நிக்க மாட்டோம் இல்லையா? நம்ம இன்னொரு வீட்டுல நம்மளை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஊர்ல, நமக்கு இருமல் தான் வருது, இருமலா பொறையேறுது அப்படின்னு சொல்றோம். நம்மை பற்றி அங்க நினைக்கும் பொழுது நமக்கே அந்த டெலிபதி வரும்போது, பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் பேரை இப்ப நான் எடுக்கிறேன்னா அவருக்கு இருமுமா, அவருக்கு பொறையேறுமா? இல்ல, அவர் அங்கே இருப்பார். கிருஷ்ணா அப்படின்னா இந்த கிருஷ்ண நாமத்திலேயே அங்க கிருஷ்ணர் இருக்கார். நான் முகுந்தா கோவிந்தா நாராயணா அப்படின்னு சொல்றேன்னா அந்த எல்லா நாமமுமாகவே அங்க பகவான் நிக்கிறார். சரிங்களா? பகவானுடைய நாமத்தில் பகவானே இருக்கிறார். சோ அப்ப நம்ம நாம உச்சாடனம் பண்ண அதனால்தான் சொல்றார் சைத்தன்ய மகாபிரபு போதனையில, அந்த நாம உச்சாடனம் செய்து கொண்டே இருங்கள், பகவான் உங்களை விட்டு போக மாட்டார். அதுதான் கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ணரை கூப்பிட்டால் கிருஷ்ண உணர்வு வந்து விட்டது, கிருஷ்ணருக்கும் நமக்குமான ஒரு தொடர்பு ஏற்பட்டு விட்டது. அந்த தொடர்பு இந்த நாமத்தை கூப்பிட்டு கொண்டு இருக்கும் வரை அந்த தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். அதான் சொல்றாரு மகாபிரபு, பகவானுடைய திருநாம உச்சாரணத்தின் வாயிலாக கற்பித்தார். எப்படி அப்படின்னா, பகவானின் திருநாமம் அவரது சப்த அவதாரம். பாருங்க, சப்த அவதாரமா, அவர் சப்தமாக அவதரிக்கிறார். ஒவ்வொரு முறை நாம் நாமத்தை சொல்லும் பொழுதும் அந்த நாமத்தில் அவர் அவதாரம் பண்ணி கொண்டே இருக்காரு. இப்ப அர்ச்சாவதாரம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? அர்ச்சனை செய்யக்கூடிய விக்கிரகமாக எழுந்தருளி இருத்தல் அப்படிங்கிற அர்ச்ச விக்கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்ச்சனைக்கு தகுந்த விக்கிரகமாக எழுந்தருளி உள்ளது அப்படின்னா அவரும் பகவானும் வேற இல்ல, அங்க இருக்க பகவான் தான் இங்க வந்திருக்காருன்னு சொல்லக்கூடாது, அங்க இருக்க பகவானே தான் இவருன்னு சொல்லணும். அதுதான் இது அப்படின்னு சொல்லணும், அதுதான் உண்மை. இப்ப நம்ம எத்தனையோ என்ன சொல்றது, திவ்ய தேசங்கள் இருக்கு, எவ்வளவோ பூரி இருக்கு, துவாரகா இருக்கு, எவ்வளவோ கஷேத்திரங்கள் இருக்கு, அங்கெல்லாம் அர்ச்ச விக்கிரகமா பகவான் இருக்காரே. அப்படின்னா எல்லா விக்கிரகத்திலுக்கும் அவருக்கும் பகவானுக்கும் வேற்றுமையே இல்லை. ஏன் வந்திருக்கிறார்? அதாவது யுகந்தோறும் தோன்றுகிறார், ஆனால் இப்ப ஏன் வர்றாருன்னா நம்முடைய சேவைக்காக அவர் வந்திருக்கிறார். நாம பார்த்து அவரை அனுபவிக்கணும். அதுவும் இல்லாம நாம போய் அவருக்கு சேவை செய்யணும். நம்ம போய் எப்ப போய் வைகுண்டத்துல அவருக்கு சேவை செய்ய போறோம்? அந்த வாய்ப்பு நம்மளுக்கு எப்ப கிடைக்கும் தெரியாது. ஆனா இங்க இருக்கிற அந்த விக்கிரகத்திற்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குது. அந்த பகவானுக்கு அலங்காரம் செய்கிற வாய்ப்பு, அந்த பகவானுக்கு பூ தொடுக்கிற வாய்ப்பு, இதெல்லாம் ஒரு யாருக்கு யார் அலங்காரம் பண்ணுவாங்க யாருக்காவது? இப்ப நீங்க உங்ககிட்ட உங்க யாரோ ஒருத்தரோட குழந்தை உங்ககிட்ட அலங்காரம் பண்ணிக்குமா? யாரோ ஒரு ரோட்ல போற குழந்தைய இழுத்து வச்சு நான் உனக்கு தலை சீவி பூ வச்சு சூட்டி விடுறேன், உனக்கு ட்ரெஸ் போட்டு விடுறேன், அழகா பண்ணி விடுறேன்னு சொன்னா கேக்குமா? கேட்காது. யாருக்கு நம்ம பண்ணுவோம்? நாம் பெற்ற குழந்தைக்கு பண்ணுவோம் இல்லையா? அப்ப நம்ம என்ன பாவத்துல அதை பண்றோம்? தாய் பாவத்துல பண்றோம், வாத்சல்ய பாவத்துல பண்றோம். அதை செய்யறதுக்கான இந்த வாய்ப்பை ஒவ்வொரு பட்டருமே இந்த கோயில்ல நின்னு அர்ச்சனை அலங்காரம் எல்லாம் பண்றாரே, அவங்கெல்லாம் வாத்சல்ய பாவம் அந்த பகவானோட. அப்படி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு அளிக்கிறார். அந்த அர்ச்ச விக்கிரகங்களா இருக்கார், நமக்கு சேவை கொடுப்பதற்காக வந்திருக்கார், நமக்கு தரிசனம் கொடுப்பதற்காக மட்டுமல்ல. அது நம்ம லேமேன், நம்ம போய் தரிசனம் எடுத்துக்கிறவங்களுக்கு சரி, அங்க அந்த சேவை செய்கிற சேவகர்கள், பட்டர்கள், அந்த தீட்சிதர்கள் அவங்க எல்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் அவர் யாரு? ஒரு குழந்தையாகவே இருந்து அவங்க செய்யற அலங்காரத்தை எல்லாம் பெற்றுக்கொள்கிறார். நீ என்ன குளிப்பாடுறியா, அபிஷேகம் பண்றியா பண்ணு, என்ன தொடக்கிறியா தொடச்சு விடு, தொடச்சு எனக்கு அலங்காரம் பண்றியா பண்ணி விடு அப்படின்னு தன்னை கொடுத்துக்கிறார் பாருங்க. தனக்கு எப்படி வேண்டுமோ நீ என்னைய அலங்காரம் பண்ணு, உன்னோட மனசுக்கு தகுந்த மாதிரி.
நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் தலை சீவிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் அவங்க போட்டுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க பேபியா இருந்த வரைக்கும் தான் நம்ம போட்டதை அவங்க போட்டுக்குவாங்க. ஆனா பகவான் நம்மளுடைய ஆசைக்கு தகுந்தாற் போல இன்னைக்கு நம்மளுடைய மனதிற்கு வந்து அவருக்கு நீல கலர்ல ட்ரெஸ் போடணும் அப்படின்னு தோணா அதையும் ஏற்றுக்குவார். அவரா கேட்க மாட்டார். நம்முடைய மனதிற்கு தகுந்த மாதிரி நம்ம குழந்தைக்கு அலங்காரம் பண்ணுவது போல அந்த அலங்காரத்தை ஏற்றுக்கொள்வதற்காகவே அர்ச்ச விக்கிரக ரூபமாக வந்திருக்கிறார். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அவரும் அந்த வைகுண்ட லோகத்திலும் கிருஷ்ண லோகத்திலும் இருக்கக்கூடிய பகவானும் வேறு வேறு அல்ல. அவரே இவர். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அதனால்தான் ஒரு ஒரு உத்தமமான ஒரு தூய்மை, மன தூய்மை, உடல் தூய்மை, உள்ள தூய்மை எல்லாத்தோடையும் அந்த பகவானுடைய விக்கிரக அறைக்குள்ள கருவறைக்குள்ள போகணும்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அவர் சாக்ஷாத் பகவானே அங்க இருக்கார். அது போல இந்த நாமத்திலும் சாக்ஷாத் பகவான் இருக்காருன்னு சொல்றார். அப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு பாக்கியவான்கள் அவருடைய நாமத்தை எடுப்பதற்கு, சொல்லுங்க. அப்படி உணர்ந்தா நம்ம செய்கிறோம்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு முறை நம்ம ஜபம் பண்ணும் போதும் 1 ரவுண்டு பண்றோமா, 2 ரவுண்டு பண்றோமா, 3 ரவுண்டு பண்றோமோ, எதுவோ நமக்கு ஒரு ஒரு சங்கல்பம் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம 4 ரவுண்டு பண்றதுன்னு, 16 மாலை பண்றதுன்னு ஏதோ ஒண்ணு. பட் அதை வந்து ஒரு கடமையாக எப்ப முடியும்? எவ்வளவு நேரத்துல 7 நிமிஷத்துல ஒரு ரவுண்ட் ஆச்சா, சரி இன்னும் வந்து 1 மணி நேரம் இருக்கு, நான் இன்னும் இத்தனை ரவுண்டு பண்ணிடலாம் அப்படின்னு கணக்கு தான் பண்றோம். இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப உங்க கணவரோ இல்ல உங்கள் தந்தையோ தான் நம்மளுக்கு பணம் கொடுக்குறாங்க. இப்ப சம்பாதிக்கக்கூடிய பெண்கள் வேறு விஷயம். நிறைய வீடுகள்ல வந்து பணம் நான் கொடுத்த பணத்திற்கு கணக்கு கேட்டா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குல்ல, என்னை நம்பி கொடுத்துட்டீங்க, எதுக்கு கணக்கு கேட்கும் போது என்னை நம்பாமல் கணக்கு கேட்கிறாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுதுல. அப்படி அவருக்கு சொல்லக்கூடிய நாமத்துக்கு நம்ம கணக்கு பாக்குறோம், நேர கணக்கு. அவர் கொடுத்த நேரம், அதை அவருக்கு பயன்படுத்துவதற்கு நாம கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நாமத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுது, சரி இப்பனா நம்ம என்னது பண்ணலாம் அப்படின்னு. சோ அது பண்ணலாமா? அது எவ்வளவு பெரிய இழுக்கு. உனக்குன்னு பூரணமா கொடுத்துட்டார். அதை பற்றி நம்ம கணக்கு பண்ணி அந்த நேரத்தை பார்க்க கூடாது இல்லையா? ஏன் அதை இன்னும் சொல்றேன் அப்படின்னா, அந்த நாமத்தினுடைய மகிமையை உணர்ந்தால் நம்ம கணக்கு பார்க்க மாட்டோம். நாமத்தினுடைய மகிமை என்ன? நாமமே பகவான், சாக்ஷாத் கிருஷ்ணரே அந்த நாமமாக இருக்கிறார். அப்ப அவர் வந்து உட்கார்ந்து நான் விளையாடுறேன், நான் இங்க இருக்கேனே, நீ கூப்பிட்டுட்ட நான் இங்க வரேனே அப்படின்னு வர்றாரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படின்னு நான் கூப்பிட்டுட்டேன், வந்துட்டார். அப்ப இல்ல எனக்கு நேரம் ஆச்சு நான் ஓடுறேன் அப்படின்னா, ஏயா நீ கூப்பிட்ட நான் வந்துட்டேன், அப்ப என்னையே நீ அனுபவிக்க மாட்டேங்கிற அப்படின்னு அவர் யோசிக்க மாட்டாரா? அத பண்ணணும். அதனால்தான் அது அப்ப பாருங்க, அந்த சாக்ஷாத் அந்த சப்த அவதாரம், பகவான் சப்த அவதாரமாக தன்னுடைய நாமங்களில் வருகிறார்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. சப்த அவதாரம் என்னும் பகவான் பூரணமானவர் என்பதால் அவரது திருநாமத்திற்கும் அவரது திவ்ய ரூபத்திற்கும் வேறுபாடு இல்லை. அவரோட அர்ச்ச விக்கிரகத்துக்கும் அவருக்குமே வேறுபாடு இல்லைன்னா, அவருடைய நாமத்துக்கும் அவருடைய ரூபத்திற்கும் வேறுபாடே இல்லையா? அப்படிதான் சொல்றாங்க என்றும் அவர் கற்பித்தார். இவ்வாறு பகவானின் திருநாமத்தை உச்சரிப்பதால் முக்கியமான விஷயம், அந்த ஒலி அதிர்வின் வாயிலாக ஒருவர் முழுமுதற் கடவுளின் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். அதான் நம்ம டைரக்ட் கனெக்ஷன் தான். கூப்பிட்டுட்டோம் வந்துட்டார், அவ்வளவுதான். இதுக்கு ஒண்ணும் நம்ம கூப்பிட்டா பியூன் இருக்காரு, அதுக்கப்புறம் செக்ரட்டரி இருக்காரு, அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காரு, மினிஸ்டர் இருக்காரு, அதெல்லாம் இல்ல. கூப்பிட்டியா வந்துட்டாரு, அவ்வளவுதான். அவருக்கும் நமக்கும் எந்த ஒரு ஒரு சுவருமே இல்ல, மண் சுவரும் இல்ல, கண்ணாடி சுவரும் இல்ல, ஓலை சுவரும் இல்ல, எந்த சுவருமே இல்ல, நோ வால். அவரை கூப்பிட்டா அவர் வந்துருவார், அவ்வளவுதான். அவ்வளவு நெருக்கமானவர் பகவான். ஆனா நம்ம தான் அவரை தள்ளி வைக்கிறோம். எப்படி வந்து யுதிஷ்ட மகாராஜர், நான் வந்து சூதாட்டம் விளையாட எனக்கு ஆசை, நான் விளையாடணுங்கிறதுனால அவரை கூப்பிடல, கூப்பிட்டு இருந்தா அவர் வந்து விளையாடி இருப்பார்.
அவர் சொல்லவே இல்லை. ஆனா திரௌபதி கூப்பிட்டா வந்துட்டார். சோ நாம கூப்பிட்டா அவர் ஆஜர் ஆவார். அதுதான் இங்க சொல்றாங்க. அந்த ஒலி அதிர்வெண் வாயிலாக அவருடைய பெயரை கூப்பிட்டா உடனே தொடர்பு கொள்ள முடியும்னு சொல்றாங்க. கான்டாக்ட் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஒரு போன் நம்பர் போட்டா கிடைச்சிடும். போன் நம்பர் போட்டா கூட இப்ப 10 பேர் கிடைக்கிறது இல்ல, எடுக்கிறது இல்ல, இல்லைன்னா போன் இது பண்ண அந்த மாதிரி எல்லாம் கூட சிச்சுவேஷன் இருக்கு. எடுப்பாங்களாங்கிறது நிச்சயம் இல்ல. ஆனால் நீ இந்த பேரை சொன்னாலே நீ என்னை தொடர்பு கொண்டு விடலாம்னு சொல்றார். அந்த நம்பிக்கை தாங்க வேணும். அதாவது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, என்ன ஆகுமோங்கிற பயம் இருக்கு. பிரச்சனைன்னு இல்லை, ஆனா அதை யோசிச்சாலே ஒரு சின்ன பயம் வந்துருது. நல்லா நடக்கணுமே, நல்லா நடக்கும், இருந்தாலும் ஒரு டென்ஷன் அப்படின்லாம் சொல்றோம்ல சில இடங்கள்ல. நல்லா நடந்துடணும், ஆனாலும் ஒரு டென்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப பகவானை கூப்பிட்டு விட்டுட்டோம்னா பகவான் வந்துட போறார். பகவானை நம்பினீங்கன்னா அங்கேயே நம்பிக்கை இல்லாம இருக்கு, அதை அவர் நடத்தி வைக்க மாட்டாரா? பண்ணுவார்ல. பகவான் மேல பூரண நம்பிக்கை இருந்தால் மற்ற விஷயங்கள் எதிலுமே அவநம்பிக்கை வர கூடவே கூடாது. அப்பதான் உங்களுடைய நம்பிக்கை பூரணமானதுன்னு அர்த்தம். பகவானை நீங்கள் நம்பும் பொழுது மற்றவற்றிலும் எதற்காக உங்களுக்கு நம்பிக்கை பகவான் பார்த்துப்பார் அப்படின்னா ஏன் அவற்றை ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொள்ளணும்? ஐயோ, பயம்ங்கிறது என்ன? ஒரு எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், என்ன நடக்குமோ அப்படிங்கிறது. நடந்ததை பற்றி இருப்பது பயம் கிடையாது. நடந்த முடிஞ்சதை பத்தி யோசிக்கிறோம்னா அது வருத்தம், அதுவும் தேவையில்லாதது. நடக்க போறத பத்தி நினைக்கிறோம், என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு சஞ்சலம் வருது மனசுல, அப்படின்னா அது பயம். அந்த பயம் எதற்கு? இந்த நேரத்தில் பகவானை நினைத்து கொண்டிருந்தால் உனக்கு என்ன வேண்டும் வேண்டாதது எல்லாத்தையும் அவர் அறிவார், அவர் தருவார். அதாவது பகவான் நம்மை விட நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். நமக்கு இன்னைக்கு ஒரு செருப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், செருப்பு கிடைச்சா போதும்னு நினைப்போம். அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியும், இன்னைக்கு இதுதான் வேணும்னு தெரியும். ஆனா நாளைக்கு நமக்கு என்னமோ ஒரு ஆபத்து வரப்போறதையும் அதில் நம்மை காப்பாற்றுவதற்கு என்ன வேண்டும் என்பதும் பகவானுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்னைக்கு எனக்கு என்ன இல்லை, இப்ப உள்ளது மட்டும்தான் தெரியும். அதனால இப்ப உள்ள நேரத்துலதான் நம்ம பகவானின் பெயரை சொன்னாலே போதும், அவனோடு தொடர்பு கொண்டாலே போதும். அவன் நம்மை எப்படிப்பட்ட எதிர்காலமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனதை கொடுப்பார். இந்த அஷூரன்ஸ் எடுத்துக்க கூடாது. நம்ம என்ன, எனக்கு கண்டிப்பா நல்லா இருக்க போகுது எதிர்காலம் அப்படின்னு அந்த நம்பிக்கை இருக்கணும். அதுதான் பாசிட்டிவ் திங்கிங். ஆனாலும் எப்படிப்பட்ட எதிர்காலமாக இருந்தாலும் அங்க துன்பமே வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனதிடத்தை பகவான் கொடுக்க போகிறார்ன்ற நம்பிக்கை வரணும். சரிங்களா? அதுதான் அதாவது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வரும், ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி பயம் நைவோபஜாயத்தை தான் வரும். ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி இல்லாம பாதுகாப்பேன்னு அவர் சொல்ல மாட்டார் எங்கேயுமே. ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி பயம் நைவோபஜாயத்தை, அதனால் ஏற்படுகிற பயத்தை நான் போக்குகிறேன் தான் சொல்லுவேன். அதெல்லாம் இருக்கதான் போகுது. ஜென்மா எடுக்கதான் போற, மிருத்யு வரதான் போகுது, ஜரா ஓல்டேஜ் வரதான் போகுது, உனக்கு கால் வலி வரப்போகுது, கை வலி வரப்போகுது, எல்லாம் வரப்போகுது. அப்புறம் ஜரா வியாதி வரதான் போகுது. ஏதோ ஒரு வியாதி கண்டிப்பா வரும். ரத்த சோகை வரலாம், ஓல்டேஜ் காரணமாக உங்களுக்கு நடந்தா இங்கயோ நடக்கிறோம் தானே விழுறது மாதிரி இருக்கலாம், பிபி வரலாம். இதெல்லாம் 100 வயசு வாழ்ந்தாலும் எனக்கு ஒண்ணுமே வரக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இது என்ன சொல்றது, அழியக்கூடிய உடல், இதுக்கு வரதான் செய்யும். இப்ப ஒரு தக்காளியை வெளியில வச்சுட்டு அது கெட்டே போகக்கூடாதுன்னா எப்படி முடியும்? 4 நாள் இருக்கும், 5 நாள் இருக்கும், பழுத்து பழுத்து அழுகி போதானே செய்யும். அது போலதான் நம்ம உடல். அது மட்டும் புரிஞ்சுக்கணும். உடம்புக்கு வரவே கூடாது அப்படின்னு நினைக்கவே கூடாது, வரதான் செய்யும். வர்றது இயற்கை, அதை நாம் சரி செய்து கொள்ள பார்க்கணும். அதெல்லாம் அதுக்காக சரி செய்வது கொள்ளாம இருக்க கூடாதுன்னு சொல்லல. அதனால தக்காளியை வெளியிலேயே வச்சு கெட்டு போக விடணுங்கிறது இல்ல. அதை தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சு அதை பாதுகாத்து எப்ப பயன்படுத்தணுமோ பயன்படுத்தணும், அதெல்லாம் கரெக்ட். அது போல நம்ம உடலுக்கு என்ன வந்தாலும் சரி அப்படின்றதுல ஏற்றுக்கொண்டு அதற்கான வழிகளை அதை எப்படி அதை எதிர்கொள்றதுன்னு பார்த்து நம்ம செய்யணும். வந்துட்டாலே ஐயோ வந்துருச்சே 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 இல்ல,
அதை எப்படி சமாளிக்கிறது, இன்னும் என்னுடைய வாழ்க்கை முறையை, நான் உண்ணும் உணவை எப்படி நான் மேம்படுத்திக் கொள்வது அப்படின்னு பார்த்து நம்மள சரி பண்ணிக்கணும். அது போல அதாவது பகவானை உடனடியாக தொடர்பு கொள்வது பத்தி சொல்லிட்டு இருப்பான். அப்படியாக நம்முடைய தேவைகளை உணர்ந்தவர் பகவான். அந்த பயத்தை போக்க வல்லவர், அந்த துன்பத்தை போக்க வல்லவர் இல்ல, அந்த துன்பங்களினால் ஏற்படக்கூடிய பயத்தை போக்க வல்லவர். அதனால பயம் வேண்டாம், அவருக்கு தெரியும் உனக்கு என்ன பண்ணணும்னு அப்படின்ற நம்பிக்கையில விடு. அவர் உனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து உனக்கு அதே துன்பமாக இருக்கலாம், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனதிடத்தையும் கொடுத்து அந்த பிரச்சனையையும் தீர்வையும் உனக்கு காண வழிவகுத்து கொடுப்பார். சரிங்களா? இப்படியாக இதுல கடைசியாக அவர் சொல்கிற ஒரே ஒரு உபதேசம் ரொம்ப எனக்கு மனதை தொட்டது. அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இதை முடிச்சுக்கிறேன். அதாவது இந்த ஒலி அதிர்வை பயிற்சி செய்வதில், அதாவது இந்த சாண்டிங் செய்வதில் ஈடுபட்டிருப்பவர் 3 நிலைகளை கடந்து செல்கின்றனர். என்ன அப்படின்னா, குற்றமிழைக்கும் நிலை, தப்பு செய்யற நிலை, தப்பு செய்யறோம். அடுத்தது குற்றத்திலிருந்து விடுபடும் நிலை, அந்த தப்புன்னு தெரிஞ்சு அதுல இருந்து நம்ம கொஞ்சமா விடுபடுற நிலை. திவ்யமான நிலை, குற்றமே செய்யாத நிலை. குற்றம் செய்யறோம், அப்புறம் குற்றத்துல இருந்து விடுபடுறோம், குற்றத்தை தெரிந்து புரிஞ்சுக்கிட்டுறோம், குற்றத்துல இருந்து விடுபடுறோம், அப்புறம் குற்றமற்ற நிலைக்கு போயிடுறோம். இப்படியாக குற்றம் இழைக்கும் நிலையில் ஒருவர் சகல விதமான லௌகிக இன்பத்தையும் விரும்புகிறார். குற்றம் இழைக்கிறோம், எனக்கு அது வேணும் இது வேணும், என்னென்னமோ பண்றோம், தவறு பண்றோம். இப்ப சொன்ன மாதிரி பகவானை நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது தானாக அந்த துறவு மனப்பான்மை வருது. இதெல்லாம் பற்று போயிருது, ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட லௌகிக்க வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய பற்று போய்விடுது. அப்படியாக குற்றமழிக்கும் நிலையில் ஒருவர் சகல விதமான லௌகிக இன்பங்களையும் விரும்புகிறார். ஆனால் 2ஆம் நிலையில் அவர் அத்தகு பௌதிக களங்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுபடுகிறார். இந்த பௌதிகமாக அங்க நம்மள மாயை பிடிக்குது இல்லையா? இப்ப வெளில போற போதே நம்ம இப்ப ஒரு மாலுக்கு போறோம், வேற ஒரு வேலைக்காக போறோம், அங்க பல கடைகள் இருக்கு, ஆனா சினிமா தியேட்டரும் இருக்கு. ஆனா அது நம்மளுக்கு அட்ராக்டே பண்ணாது. எப்போ இந்த 2ஆவது நிலைக்கு வரும்பொழுது. முதல் நிலையில இருந்தோம்னா நம்மளுக்கு ஆசையா இருக்கும் அதை பார்க்கும்போது. ஏன்னா நம்மளுக்கு நாமத்தின் மேல ருச்சி வரல, நாம ஜபம் செய்வதற்கான ஒரு தொடக்கமே நம்ம பண்ணல. ஆனா நாம ஜபம் பண்ணி அந்த உச்சாடனத்துல நம்மளுக்கு ரொம்ப ஆசை செய்யணும்னு ஆரம்பிச்ச பிறகு எப்படித்தான் அந்த வெளி சூழ்நிலை இருந்தாலும் அதற்கு நம்ம ஈர்க்கப்பட மாட்டோம். அதுதான் அது விடுபட்டு வரும், விடுபடுற நிலை. அப்போ நம்மளுடைய பற்றெல்லாம் போகும், அது வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய நிலைக்கு வருவோம். திவ்யமான தளத்தில் நிலை பெறும்போது என்னாகும், பெரிதும் விருப்பப்படும் பகவத் பிரேமையை அவர் அடைகிறார். இறைவனுடைய அன்பை அவர் பெற்று விடுகிறார். இதுவே மனிதர்கள் அடைய வேண்டிய மிக உன்னத பக்குவ நிலை என்று சைத்தன்ய மகாபிரபு கற்பித்தார் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே சைத்தன்ய மகாபிரபுவினுடைய ஒரு முக்கியமான கட்டளையாக போதனையாக நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய இருந்தது, நான் பார்த்திருந்தேன். ஆனா இன்னும் நிறைய நேரம் பிடிக்கும் அதெல்லாம் பத்தி பேசணும்னா. இதை இப்படி சுருக்கமாக முடிச்சுக்கலாம். இன்னொரு தடவை இன்னும் ஆழமாக சைத்தன்ய மகாபிரபு பத்தி நம்ம பேசும்போது இன்னும் விரிவாக நிறைய பார்க்கலாம். அதான் இப்ப சம்சார கடல்ங்கிறது பலவிதமான ஆசைகள் அப்படிங்கிற திமிங்கிலங்கள்லாம் நிறைந்த பெரும் கடலாம். அதை கடக்கக்கூடிய படகாக மகாபிரபுவின் திருப்பாதங்கள் தான் இருக்கான். சோ அவற்றை பற்ற வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணமாக இருக்கணும். இனி வரும் நாட்கள்லயும் என்னுடைய பர்சனலா நான் இதை படிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்த இந்த குழுவினருக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். ஏன்னா இதனால நான் ஒரு பிரதிஜை எனக்கே பண்ணிக்கிறது என்னன்னா, சைத்தன்ய மகாபிரபுவினுடைய பாதங்கள்ல நான் என்ன பிரார்த்தனை பண்ண வேண்டும் அப்படிங்கறது எனக்கு புரியுது. அவரை என்ன சொன்னால் அவரை திருப்திப்படுத்தலாம், எதனால் அவரை திருப்திப்படுத்தலாம்னு புரியுது. என்ன அப்படின்னா, இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான் அவரை திருப்திப்படுத்தும். ஏன்னா அவர்தான் நாம சங்கீர்த்தனம் இப்ப ஒவ்வொரு ஊரிலும் கிராமத்திலும்
ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் நுழைந்திருக்கு அப்படின்னா அது சைத்தன்ய மகாபிரபுவானதான். அதுதான் அவருக்கு மேலும் மேலும் விருப்பமாக இருக்கிறது. நம்மால் இன்னும் ஒருவர் ஒரு முறை உச்சாடனம் செய்ய தொடங்கி இருக்கிறார், சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னா அது மகாபிரபுவை திருப்திப்படுத்தும் அப்படிங்கிறது. சோ மகாபிரபு திருப்தி அடைந்தால் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தியது போல அப்படிங்கிறது. அவர் மிக 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 கருணை வாய்ந்தவர். நம்முடைய பிரார்த்தனைகளை அவருடைய திருவடிகளில் வைத்தால் அவர் கண்டிப்பாக நம்மை ஆட்கொள்வார் அப்படிங்கிறது நிச்சயம். இதோட என்னுடைய இத முடிச்சுப்பேன். ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் மன்னிக்கவும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மீனா, சூப்பரா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பரா எங்களுக்கு என்லைட்டன் கிடைச்ச மாதிரி இருக்கு. நன்றி சுமதி. நன்றி மீனா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அந்த சவுண்ட் சொன்னீங்களா மாதாஜி, ஜபம் பண்றப்ப அந்த சவுண்டுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு மாதாஜி. அதாவது திருவள்ளுவரே ஒரு குறள் சொல்லியிருக்கார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அவ்வளோ அது குறள் படிக்கிறோம், அது அவ்வளவுதான் இருந்தது. நம்ம கிருஷ்ண பக்தி உணர்வு பண்ணும்போது சவுண்டுக்கு ஒரு நாமஜபம் கலியுகத்துல ஒரு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இது அப்புறம் மெல்ல மெல்ல புரிய வந்திருக்கு. எக்ஸலென்ட் பாயிண்ட் மாதாஜி, கரெக்ட். அதாவது அந்த சவுண்ட்ல தான் எல்லாமே இருக்கு. இந்த குறளை நீங்க எங்கேயாவது சொல்லும் போதும் சொன்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், டக்குனு புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா மாதாஜி, சிரவணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அவற்றில் நாமங்கள் மட்டும் காதல் போவதில்லை, ஞானமும் வருகிறது. அதனால சாஸ்திரங்களை படிக்கக்கூடியது எல்லாம் ரொம்ப அருமையான பாயிண்ட் மாதாஜி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகேவா, முடிச்சுக்கலாமாமா? ஹரே கிருஷ்ணா. விஜயலட்சுமி மாதாஜி யாரு? பெங்களூர்ல இருந்து தானாங்க?